அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த டெர்ம் பேகசஸ் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேகசஸ்னா வந்து ஒரு ஸ்பைவேர் ஃபார் சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த பேகசஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்த என்எஸ்ஓ அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பைவேர். சரியா? ஸோ இந்த கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னா, இஸ்ரேல்ல வந்து இருக்கு. ஸோ இந்த பெகசஸ் சாஃப்ட்வேர்னால என்ன பண்ண முடியும்னா, நம்ம ஃபோன்ல இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ், வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் இது எல்லாத்தையுமே ஹேக் பண்ண முடியும். சரிங்களா? யூசுவலி பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஏஜென்சிஸ் இந்த பேகசஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, நேஷனல் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இந்த பேகசஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இத யாரு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா, என்எஸ்ஓ கம்பெனி. எந்த கம்பெனி அப்படின்னா, இஸ்ரேல். சரியா? அடுத்தது, ப்ராஜெக்ட் குயிப்பர் டு புரொவைட் ஃபாஸ்ட், அஃபோர்டபிள் பிராட்பேண்ட் இன்டர்நெட் சர்வீஸ் பிலாங் டு விச் கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிறத அட்லஸ் வி அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா அமேசான் வந்து அனுப்பியிருக்காங்க. சரியா? ஸோ அமேசானோட எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானோட சேட்டலைட் தான் இது. சரியா? நெக்ஸ்ட், which Indian institute is collaborating with HMD Global and Tejas Networks to launch direct to mobile phones in India? ஸோ டைரக்ட் டு மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு புது டெக்னாலஜி. டைரக்ட் டு மொபைல் அப்படிங்கிற டெக்னாலஜி. நமக்கு மொபைல் ஃபோன்ல சிம் கார்டு இல்லைன்னா நெட் கனெக்டிவிட்டி இருக்காது. அதே மாதிரி ஒய்ஃபையும் இல்லாமயே நம்மளால ஆடியோ, வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஓடிடி கன்டென்ட்லாம் நம்மளால பார்க்க முடியும். பிளஸ் டைரக்ட்டா மொபைல்க்கே வரக்கூடிய இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இந்த டெக்னாலஜிய இந்த கம்பெனியும், ஐஐடி கான்பூரும் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, த பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் ஆர் லான்ச் அண்டர் விச் நேஷனல் மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டா, இன்டர்நேஷனல் லேபர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் மே டே அப்படின்னு சொல்லுவாங்க இத. ஓகேவா? ஸோ வொர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா மே 1. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்த்துருக்கோம். தேங்க் யூ.